अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்துள்ளார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கப்படுகிறது என்று நாம் பார்த்து வருகிறோம். அதிலே இப்பொழுது பகுரத்ன பத்ததி, அதாவது இந்த பாதுகா சகஸ்ரத்திலே ஒவ்வொரு பகுதியாக பிரித்து ஒவ்வொரு விசேஷத்தை தெரிவிக்கிறார் என்று பார்த்து வருகிறோம். அதில் பாதுகையிலே இழைக்கப்பட்டிருக்கிற ரத்தினங்கள், அவர்களுடைய பிரகாசங்கள், அவற்றினுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்துரைப்பதாக இந்த பகுரத்ன பத்ததி என்கிற 16வது பத்ததி அது அமைந்துள்ளது. இப்போ நாம் பாதுகா சகஸ்ரத்திலே 573வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கப்படுகிறது? அந்த பாதுகையை ருத்ரன் வணங்குகிற பொழுது அந்த பாதுகையினுடைய ரத்தினங்கள், பல ரத்தினங்கள் இழைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா, அந்த ரத்தினங்களினுடைய ஒளி சிதறல்கள் பார்க்கிற பொழுது ஒரு பெரிய மயிலானது தோகையை விரித்து கொண்டிருக்கிறார் போல. ஏன்னா மயில் தோகை என்கிறது பல வர்ணங்களை உடையதாக இருக்கிறது. அதுபோல இந்த பகுரத்தினங்கள், இந்த பாதுகையிலே இழைக்கப்பட்டிருக்கிற ரத்தினங்கள் அப்படி விளங்குகின்றன என்று அந்த விஷயத்தை இன்னும் ஒரு விஷயத்தோடு சேர்த்து சொல்லுகிறார். அந்த சமயத்திலே ருத்ரன் என்ன பண்ணுகிறார்? அந்த தன்னுடைய பிள்ளையான சுப்பிரமணியன் அவருடைய வாகனத்தை நினைக்கிறார் என்று சொல்கிறார். சுப்பிரமணியன் சண்முகனுடைய வாகனம் எது என்றால் அது மயில் தானே. அதனால் அந்த மயில் தோகை போலே அந்த ரத்தினங்களுடைய ஒளிச்சிதறல்கள் இருப்பதற்கும் சிவபிரானுடைய தலையிலே அது விளங்குவதற்கும் சேர்த்து வைத்து இப்படி ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறார். ஸ்லோகத்தை அனுசந்தித்து அர்த்தத்தை பார்ப்போம். பகுமணி ருச்சிராங்கீம் ரங்கநாதஸ்ய பாதாத் நிஜசரசி கிரிஷோ நிக்ஷிபன் பாதுகே த்வாம் ஸ்மரதி லலிதமந்தஹ லாலனீயம் பவான்யாஹ தரள கனகலாபம் ஷண்முகஸ்ய ஔபவாஹ்யம். பகுமணி ருச்சிராங்கீம், அதாவது பல பல ரத்தினங்கள் எல்லாம் இழைக்கப்பட்டு மிக அழகான தோற்றத்தோடு இருக்கிறது. எது என்று கேட்டால் அந்த பாதுகை. அது ரங்கநாதஸ்ய பாதாத்து, திருவரங்கநாதனுடைய அந்த திருவடி தாமரைகளிலிருந்து அந்த பாதுகையை என்ன பண்ணுகிறான்? நிஜசிரசி கிரிஷா நிக்ஷிபன்னு துவாம் நிக்ஷிபன்னு. ஹே கிரிஷா என்னால் அதுதான் ருத்ரன். கிரிஷன் என்று அவன் இமயமலைக்கு அதிபதியாக, கைலாச பர்வதத்திற்கு அவனை அதிபதியாக சொல்லி இருக்கிறபடியினாலே அவனை கிரீஷன் என்று வழங்குவது வழக்கம். அதனால் கிரிஷா நிஜசரி நிக்ஷிபன்னு தன்னுடைய தலைமையிலே அந்த பாதுகையை தரித்து கொள்ளுகிறான். அப்படி திருவடியிலிருந்து அந்த பாதுகையை தன்னுடைய தலைமையிலே சிவன் தரித்து கொள்ளுகிறார்.
அப்படி தரித்து கொள்ளுகிற பொழுது அந்த இடத்துல என்ன ஆகிறது என்னால் அது ஷண்முகஸ்ய ஔபவாக்கியம் அது ஸ்மரதி. ஷண்முகனுடைய ஔபவாக்கியம், ஷண்முகம் என்கிறது சுப்பிரமணியன், முருகன் என்ற ஸ்கந்தன் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, அது சிவபெருமானுடைய பிள்ளையாக சொல்லப்படுகிறவர். அவருடைய ஔபவாக்கியம் என்னால் அவருடைய வாகனம். ஷண்முகனுடைய வாகனம் எது? மயில்தான். அந்த மயிலை ஸ்மரதி நினைவூட்டுகிறது என்றார். அது எப்படிப்பட்டது என்று கேட்டால், லலிதமந்தா லாலனீயம் பவான்யாக, பவானி என்று சொல்லப்படுகின்ற பார்வதி அவளாலே மிகவும் சீராட்டப்பட்டதாய் கொண்டாடத்தக்கதாய் இருக்கிறது. அது எது? அந்த சுப்பிரமணியன், கொண்டாடப்பட்டவனாய் இருப்பவன் சுப்பிரமணியன் என்று சொல்லலாம், அல்லது அவனுடைய அந்த ஔபவாக்கியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மயில் என்றும் சொல்லலாம். தன்னுடைய பிள்ளையினுடைய வாகனத்தை அவள் கொண்டாடுகிறாள் பார்வதி என்று அப்படியும் சொல்லலாம். அது எப்படி இருக்கிறது மயிலுனால்? தரளகன கலாபம் என்னால் மிகவும் அழகான கலாபம், தோகையை உடைத்தாய் இருக்கிறது அந்த மயில். அது எப்படி இருக்கிறது? நன்றாக நெருக்கமாக இருக்கக்கூடிய கனகலாபம், நெருக்கமாக இருக்கக்கூடிய தொகையை உடைத்தாய் இருக்கிறது. அது லலிதம் என்னால் மிகவும் அழகாக இருக்கிறது அந்த மயில் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் சொல்லி என்ன சொல்லுகிறார் என்னால், சிவபெருமான் அங்கே வந்து அந்த ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடிகளின் கீழே இருக்கிற பாதுகையை தன் தலைமையிலே வைத்துக் கொள்ளுகிற பொழுது, அந்த தலைமையிலே பாதுகையானது தன்னுடைய அதிலே பதித்திருக்கப்பட்ட பல மணிகளினுடைய ஒளி சிதறல்களை பார்த்தால் அங்கே ஒரு மயில் தொகையை நினைவூட்டுகிறது. அந்த மயில் என்கிறது எப்படிப்பட்ட மயில் என்னால், தன்னுடைய பிள்ளையாய் இருக்கக்கூடியவனான சுப்பிரமணியன், அதுவும் பவானியாலே சீராட்டப்பட்டவன், அவனுடைய வாகனம் அது எப்படி இருக்குமோ அது போல இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே அதை மிக அழகாக தெரிவித்தார். அடுத்தபடியாக 574வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் இன்னொரு விஷயத்தை தெரிவிக்கிறார். அந்த மயில் தோகை போல இருந்தது என்று சொன்னார் அல்லவா, இப்பொழுது என்ன சொல்லுகிறார் என்னால், எம்பெருமானுக்கு உண்டான ஒரு சக்தி, அந்த சக்திக்கு என்ன பெயர் என்னால் அகடித கடனா சாமர்த்தியம் என்று அது ஒரு சாமர்த்தியம், அந்த ஒரு குணத்தை சொல்லுவார்கள். அதாவது செயற்கரிய செய்தல். அகடித கடனா சாமர்த்தியம் என்பதற்கு நேரடியான தமிழ் மொழிபெயர்ப்பு என்னன்னா செயற்கரிய செய்தல். செயற்கரிய செய்தல் என்னால் எது நாம் செய்ய முடியாது என்று நினைக்கிறோமோ அதை செய்து காட்டக்கூடியவன் பகவான். அவனாலே முடியாதது எதுவுமே கிடையாது என்று நாம் பார்க்கிறோம். சாதாரணமாக பார்த்தால் ஒரு 7 வயது குழந்தையாக இருக்கிற பொழுது கண்ணபிரான் அப்படியே கோவர்தன மலையை தூக்கினான் என்று சொன்னால் அதுவே ஒரு அகடித கடனா சாமர்த்தியம்தான், செயற்கரிய செய்தல். குழந்தை கண்ணபிரானாகிற சிறு குழந்தையாக இருக்கிறான் கண்ணன். அப்பொழுது அவனுடைய வாயை திறந்து காட்டு என்கிறாள் யசோதை. உடனே வாயிலே 7 லோகங்கள் தெரிகிறது. பையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே என்கிறார் பெரியாழ்வார். இதெல்லாம் கூட அகடித கடனா சாமர்த்தியம்தான், செயற்கரிய செய்தல். மற்றவர்கள் யாராலும் செய்ய முடியாத காரியத்தை பகவான் செய்கிறான் என்கிறபடியினாலே அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு திருக்கல்யாண குணம் சொல்லப்படுகிறது, அகடித கடனா சாமர்த்தியம் என்கிற குணம். அதனால் அவனை அகடித கடனா சமர்த்தன் என்றே சொல்லுவார்கள், செயற்கரிய செய்பவன் என்று. இப்பொழுது அதே போன்ற ஒரு செயற்கரிய செய்கை இந்த பாதுகைக்கும் வந்து விட்டது என்பதாக இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். 574வது ஸ்லோகத்திலே விவிதமணி சமுத்தைஹி வியக்தமாபாதயந்தி திவசரஜனி சந்தியா யௌகபத்யம் மயூகைஹி உபனிஷது புகீதாம் பாதுகே ரங்கிணஸ்துவாம் அகடித கடனார்காம் சக்திமாலோச்சயாமஹா. விவித மணி சமுத்தைஹி, இந்த பாதுகையிலே எப்படி இருக்கிறதுன்னா விவித மணி, விதவிதமான மணிகள் இழைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது ஏற்கனவே நாம் பார்த்தார் போல நீலமணிகள், கருமை நிறத்தை வெளியிடக்கூடிய நீலமணிகள் இழைக்கப்பட்டிருக்கிறது. சிவந்த நிறத்தை வெளியிடக்கூடியதான பவழங்கள், இன்னும் மாணிக்கங்கள் இழைக்கப்பட்டிருக்கின்றன.
வெண்மை நிறத்தை வெளியிடக்கூடியதான முத்துக்கள், வைரங்கள் முதலானவை இருக்கின்றன. இப்படி பல பல நிறத்தை எல்லாம் வெளியிடக்கூடியதாக பல ரத்தினங்கள் அந்த பாதுகையிலே இழைக்கப்பட்டிருக்கின்றன. விவித மணி சமுத்தைஹி வியக்தம் ஆபாதயந்தி, அவற்றையெல்லாம் நன்றாக வியக்தமாக வெளியிலே காட்டுகிறது. அந்த காந்திகள், தேஜஸ் இதெல்லாம் வெளியில வருகிறது. அப்படி வெளியில வருகிற பொழுது பார்த்தால் அது எப்படி இருக்கிறது? இந்த மயூகைஹி, இந்த ஒளி சிதறல்களாலே என்ன தெரிகிறதுன்னு கேட்டா, யௌகபத்தியம், ஒரே சமயத்திலே என்ன ஏற்படுகிறதுன்னு கேட்டா, திவசரஜனி சந்தியா என்று சொன்னார். திவசம் என்னால் பகல், ரஜனி என்றால் இருட்டு இரவு, சந்தியா என்னால் சாயங்காலம் என்று இப்படி சொல்லலாம். 3 காலமும் ஒரே காலத்தில் தோன்றுகிறதுன்றார். அது எப்படி சுவாமி? பகலிலே இரவு வாராது, இரவிலே சந்தியா காலம் வாராது, சந்தியா காலத்திலே பகல் வாராது, ஒன்றுக்கொன்று வேறுபட்ட காலங்கள் இல்லையோ அவை. என்னால் இது எல்லாத்தையும் 3த்தையும் ஒரே சமயத்தில் சேர்த்து கொடுக்கறது எதுன்னு கேட்டால் அது பாதுகை. அதனால்தான் அகடித கடனா சாமர்த்தியம். அதை எப்படி சொல்றார்? உபனிஷது உபகீதாம் ரங்கிணஹாத்வாம் அகடித கடனார்காம் சக்திம். உபனிஷத்துக்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்னால் எம்பெருமான் என்கிறவன் பகவான், அந்த பகவான் என்கிறவன் அகடித கடனா சாமர்த்தியத்தை உடையவன். அதாவது செயற்கரிய செய்தல், எதெல்லாம் ஒன்றோடொன்று பொருந்தாதோ அதையெல்லாம் பொருந்த விடுகிறவன் பகவான் என்று அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இன்னும் கூட விருத்த கடனா சாமர்த்தியம் என்றே கூட சொல்லுவார்கள். திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் ஒரு 10 பாசுரங்கள், அதில் அவர் அப்படி மிக அற்புதமாக அவர் அருளி செய்த, அண்ணல் குறவும் செல்வம் நரகம் சுவர்க்கமுமாய் வெல்பகையின் நட்பும் விடமும் அமுதமுமாய் என்று இப்படி எதெல்லாம் ஒன்றுக்கொன்று பொருந்தாதோ அதையெல்லாம் பொருந்த விடுபவன் பகவான் என்று விருத்த கடனா சாமர்த்தியம், அகடித கடனா சாமர்த்தியம் என்னெல்லாம் பகவானுக்கு அப்படிப்பட்ட திருக்கல்யாண குணங்கள் உண்டு என்று தெரிவித்தார். அதை இங்கே சொல்றார். உபனிஷத் உபகீதாம், இந்த அகடித கடனார்காம், அகடித கடனா என்கிற சக்தி இருக்கிறதே அது உபனிஷத் உபகீதாம், உபனிஷத்திலே சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த திருக்கல்யாண குணமானது ஹே பாதுகே, பாதுகையே உன்னிடத்திலே நாங்கள் இருக்கிறது என்று ஆலோசையாமகா நினைக்கிறோம் என்று சொல்றார். அதான் பாதுகையிலையும் இருக்கிறது. என்ன இருக்கிறது பாதுகையிலே? ஒரே சமயத்திலே பகல் இரவு சந்தியா காலம் 3ஐயும் காட்டுகிறது. அது எப்படி காட்டும்? என்னால் அதுதான் ஆச்சரியம். என்னன்னா, பாதுகையிலே இருக்கக்கூடிய ரத்தினங்கள் அது நீலமணி பச்சை மணி என்று சொன்னோமானால் அதெல்லாம் கருமை நிறத்தை வெளிப்படுத்துகிறது. அதை பார்த்தா இரவு போல இருக்கிறது. அதே சமயத்தில் வெள்ளை நிறத்தை வெளிப்படுத்தக்கூடிய ரத்தினங்கள் முத்து வைரம் முதலானதை பார்த்தால் அது பகல் போல இருக்கிறது. இன்னும் சிகப்பு நிறத்தை வெளியிடக்கூடிய மாணிக்கங்கள் பவழங்கள் முதலானவற்றை பார்த்தால் அது சந்தியா காலம் போல இருக்கிறது. பகல் என்கிறது வெண்மையாகவும் இரவு என்கிறது கருமையாகவும் அந்த சிவப்பு என்கிறது அது சந்தியா காலத்தை காட்டுவதாகவும் அது இருக்கிறபடியினாலே இது என்ன சொல்றதுன்னா, ஒரே சமயத்தில் 3ம் தெரிகிறதுன்ற. ஒரே சமயத்தில் 3ம் எப்படி தெரியும்? என்னால் அது முடியாத காரியமாயிட்டேன்னா அதுதான் அகடித கடனா சாமர்த்தியம், செயற்கரிய செய்தல். பகவான் எப்படி செயற்கரியை செய்கிறானோ அதுபோல அவனுடைய பாதுகையும் அப்படியே செயற்கரிய செய்கிறது என்று இப்படி இந்த ஸ்லோகத்தில் மிக அற்புதமாக அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன். ஒரு புடையிலே பார்த்தால் ஆழ்வாருடைய பாசுரம் ஒரு திவ்ய தேசத்தை வர்ணிக்கிற பொழுது திருவள்ளியங்குடி என்று ஒரு திவ்ய தேசம், அது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம்தான். அந்த திவ்ய தேசத்தை பற்றி வர்ணிக்கிற பொழுது திருமங்கை ஆழ்வார் என்ன அருளி செய்கிறார்? படியடை மாட தடியடை தூணில் பதித்த பன்மணிகளின் ஒளியால் விடி பகல் இரவன் அறிவரிதாய திருவள்ளியங்குடியதுவே என்று தெரிவிக்கிறார். அதாவது படியடை மாடத்து அடியடை தூணில் அங்கே ரத்தினங்களெல்லாம் பதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தினங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறபடினாலே அது விடிபகல் இரவு என்று அறிய முடியவில்லை. விடியற்காலமா பகற்காலமா அல்லது இரவா என்று அறிய முடியவில்லை. ஏன்னா அது சிகப்பு நிறத்தை பார்த்தால் விடியற்காலம் போல இருக்கிறது, வெண்மை நிறத்தை பார்த்தால் பகல் போல இருக்கிறது, கருமை நிறத்தை பார்த்தால் இரவு போல இருக்கிறது என்று அப்படி அருளி செய்தார். அதே கருத்தை உட்கொண்டு இந்த ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய ஒளிச்சிதறல்கள்
முக்காலங்களையும் ஒரே காலத்திலே காட்டுகிறது என்று மிக அற்புதமாக அருளி செய்தார். இன்னும் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.